ஆமென், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தமிழருடைய திருநாள், உழவர்களுடைய திருநாள், தமிழர் திருநாள். நாளைக்கு உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் தமிழ் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த நாளில் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார். இதோடைய நோக்கம் முக்கியமாக எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். எல்லாரும் என்ன பண்ணணும், சகல ஜனங்களும் கூடி இந்த நாளில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் ஒரே நோக்கம். இந்த மகிழ்ச்சிக்காக நம்ம இன்றைக்கு கடைபிடிக்கிற இந்த காரியம் என்னென்னா, நம்மளுடைய நிலத்தில் விளைகிற பொருட்களையும் தானியங்களையும் நெல் அரிசிகளையும் பொங்கலிட்டு சாப்பிடுவது. நம்மளுடைய உழைப்பினால் பெற்ற எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுக்கணும். நம்ம உழைக்கிறோம், அதிலிருந்து எடுத்து நம்ம நிலத்தில் உழைக்கிறோம், நிலத்திலிருந்து வருகிறதை எடுத்து முதல் பலன், முதல் கனி முன்னாடி மனுஷனுக்கல்ல, முன்னாடி கடவுளுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை மனிதர்களாகி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பொங்கலுடைய பண்டிகையின் முக்கிய குறிக்கோளும் நோக்கம். அப்படி கடவுளுக்கு கொடுத்து நம்ம இந்த பண்டிகையை நம்ம செய்தோம்னா நமக்கு நிறைவும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நமக்கு என்றைக்கும் இருக்கும் என்பது நம்மளுடைய தமிழர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால் இதை முக்கியமாக மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த பொங்கலில், இந்த நாளில் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். எல்லாருக்கும் பொங்கல் திரு நல் வாழ்த்துக்கள். ஆமென்.